ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒசூர் இயேசு நம்மோடு சபை போதகர் எல் ஜோசப்பை குறித்து ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோ இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க, அப்புறம் நான் பேசுறேன். ஒசூரில் இயேசு நம்மோடு அப்படின்னு ஒரு திருச்சபை இருக்குது. பாஸ்டர் எல் ஜோசப் அவங்க அந்த சர்ச்சை நடத்துறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுடைய சாட்சியை ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனே வாக்கிங் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஏரியா வச்சுருக்காங்க. அந்த வாக்கிங் பண்ணுற ஏரியாவில் எல்லாத்துலேயுமே ஒரு கம்பு நட்டு அதில் ஒரு சின்ன வாக்கியம், பரிசுத்தவான்கள் சொன்ன வாக்கியத்தை எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனாலே ஒரு ப்ரேயர், ஒரு ஜபத்தினுடைய ஒரு பிரசனை நம்மளை தொடர்றது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். எல்லா லீடர்ஸோடையும் அவர் நிற்கிற தேவ மனுஷன். என்ன சீக்ரெட் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, பிரேயர் தாங்க, ஜெபம் தாங்க. ஜெபத்திற்காக அவர் எடுக்கிற முயற்சி, ஜெபத்திற்காக அவர் பண்ணியிருக்கிற புத்தகங்கள், ஜெபத்திற்காக அவர் வச்சிருக்கிற திட்டங்கள், ஐயோ நான் வியந்துட்டேன். அப்ப அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்றைக்கு ஊழியத்திலையும் இன்னும் மற்ற இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக பேசுனது கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ இது. இவர் பேர் பென்ஸு, கோயம்புத்தூரில் கம்போர்ட் சர்ச்சுக்கு போதகர். இப்போது ரீசெண்டாக 100 கோடி செலவு பண்ணி சபை கட்டியிருக்கிறாராம். இவருடைய சபைக்கும் 4000 பேருக்கு மேலே விசுவாசிங்க வராங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இவர் பேசின இந்த வீடியோ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். எப்போன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி, இன்றைக்கி ஏப்ரல் 15, ஏப்ரல் 4ஆம் தேதி நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 5 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் ரிங் ஆகுது, ஃபோன் எடுக்கல, எந்த பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதி திருப்பி ட்ரை பண்ணுறேன். 10 மணிக்கு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். ஒருத்தர் எடுத்தார். அந்த கால் ரெக்கார்டிங் இருக்குது, அதை கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பென்ஸ் பாஸ்டருங்களா? இல்ல பாஸ்டர் மீட்டிங்ல இருக்காரு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு இருக்கு. ஒரு 1 o'clock 2 o'clock மேல கூப்பிடுறீங்களா? சரிங்க பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. அவர் சொன்ன பதில் இதுதான். சர்ச்சில் உபாச ஜபம் 1 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க பிரதர்ன்னு சொன்னார். நானும் என்ன செஞ்சேன், சரின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே நானும் ஃபோன் பண்ணுறேன். சேம் கதை தான், ஃபோன் ரிங் ஆகுது, எடுக்கலை. திருப்பி சாயந்தரம் ஒரு டைம் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. 4000 பேருக்கு மேலே விசுவாசிங்க வராங்க, 100 கோடி செலவு பண்ணி சபை கட்டியிருக்கிறார். பெந்தேகோஸ்த ஊழியக்காரன். இவருக்கு மரியாதை கொடுத்து பேசலாம்னு சொல்லி பார்க்குறேன், முடியல. ஏன்னா எல் ஜோசப் யார் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் யூடியூப்பில் எல் ஜோசப் யார் என்னன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னை போல் நிறைய பேர் எல் ஜோசப்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள போல் யாரும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, இவரை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி யூடியூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ரிஜெக்ட் ஸ்டோன் யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்த நோக்கமே ஜோசப்னால தான். ஜோசப் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர். இத்தனை நாள் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட தேவனுக்காக ஊழியம் பண்ணுறேன், நான் ஜப வீரன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்குது, ஆண்டவர் என் கூட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த புருடா கதை விட்டுட்டு இருக்கிற இந்த எல் ஜோசப்பு, இவரை குறித்து இவ்வளோ நான் பேசுகிறேன்ல, ஒரு நாளாவது நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறேன், என்னால் நீ என்ன பாதிக்கப்பட்டு இருக்கிற, எதுக்கு என்னை குறித்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்க முடியலையே. ஏன் முடியல? ஞானஸ்தானம் கொடுத்தது அவர் தானே எனக்கு. உன் மேலே அபிஷேகம் இருக்குது தம்பி, உன் மேலே அழைப்பு இருக்குது தம்பி, நீ ஊழியம் பண்ணு தம்பின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்னை நம்பினாரே, அந்த அளவுக்கு நானும் ஊழியம் பண்ணினேன். அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு, அவர் சொல்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்காம கீழ்ப்படிஞ்சு ஊழியம் பண்ணினேன். இன்னைக்கு இவ்வளோ கேவலமாக நான் பேசிட்டு இருக்கிறேனே, ஏன் கேட்க முடியல? எல் ஜோசப் ஏன் கேட்க முடியல? ஏன்னா எல் ஜோசப்பு நான் பேசுனதை காட்டிலும் என் வாழ்க்கையில் அவ்வளோ
அநியாயங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் செஞ்ச பாவம் அவர் வந்து என்கிட்ட பேச முடியல. பயம், அந்த பயத்தில் தான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய முடியல, எல் ஜோசப்பால் வாய் திறந்து பேச முடியல. ஆனால் அவர் வந்து வெளியில் ஆண்டவர் பார்த்துக்குவார். இயேசு கிறிஸ்துவ கூட இந்த பூமியில் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து இயேசுவே வந்து தூசிச்சாங்க. இப்படி வந்து புருடா கதைகளை சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொய். தேவனுடைய ஊழியக்காரன் இப்படி இருக்க மாட்டான். தைரியமாக கேட்பான், என்னால் உனக்கு என்ன நடந்திருக்கு காட்டு, இல்லைன்னா வா, இல்லைன்னா வரேன், தப்பு பண்ணாத, நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்காக வாழல, உனக்காக நான் நன்மை தான் செஞ்சுருக்கேன், உனக்கு எந்த அன்னையும் நான் பண்ணல, உனக்கு நான் வந்து எந்த கெடுதலும் நான் செய்யல அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தைரியமாக பேச முடியல. அவர் பண்ண பாவம் அவர் வாய் திறந்து பேச முடியாமல் இன்னைக்கு ஆக்கிடுச்சு. அதனால இன்னைக்கு அவர் வந்து ஒரு பைத்தியக்காரனை மாதிரி எல் ஜோசப் மாறி இருக்காரு. அப்படிப்பட்டவரை குறித்து இந்த பென்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஜோசப்பை குறித்து தெரியாத மக்கள் மத்தியில் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், இன்னைக்கு எல் ஜோசப்பை குறித்து இவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே போன உடனே ஒரு பிரசனை இறங்குவதுதான், கம்பு அங்கங்கே நட்டி வசனங்களை வந்து தொங்கி விட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய லீடர்கள் இருக்காங்க. அந்த லீடர்களில் இவரும் ஒருத்தர். அப்படி இருந்தும் கூட அவர் வந்து தனக்காக வாழாமல், தனக்காக எதுவும் சேர்த்துக்காம தேவனுக்காகவே பிரயாசப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, வாழ்கிறாரு, தியாகம் பண்ணுறாரு. அப்படி மனுஷனை வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. நானே மிரண்டு போயிட்டேன். என்ன காரணம், ஜபிக்கிற மனுஷன் ஜபத்துக்காக அவர் காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தேவனுடைய மனுஷன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. தம்பி பென்ஸே, இப்போ நான் கேட்குறேன் உன்னை, எதை நீ பார்த்து அவர் தேவ மனுஷன்னு சொல்லி பேசுகிற? ஒருவேளை அந்த சபைக்கு நீ முதல் வந்திருக்கிறதுனால அந்த கார்டனு அதெல்லாம் பார்த்ததுனால உனக்கு அந்த சூழ்நிலை அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அது தப்புன்னு சொல்லலை. இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய லீடர்கள் இருக்காங்க. அந்த லீடர்களிலே இவரும் ஒருத்தர் இப்போ சேர்ந்துருக்கிறாரு. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். கொள்ளைக்காரங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்துருக்காங்க. அப்போது அதுவும் நான் ஒத்துக்கிறேன். அதுவும் தப்பான்னு சொல்லலை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னல, தேவ மனுஷன்னு சொல்லி எதை வச்சு நீ சொன்ன? நீ தனக்காக வாழாமல் தேவனுக்காகவே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தேவ மனுஷன்னு சொல்லி ஜோசப்பை பற்றி தெரியாதவங்க கிட்ட நீ பேசிட்டு இருக்கிறல்ல, இது பொய். எல் ஜோசப் வந்து தேவனுடைய மனுஷனாக இருந்திருந்தான் நான் இன்னைக்கு 1 வருஷமாக வந்து அவரை கொடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஒன்று நான் மாறி இருப்பேன். அவரை கொடுத்து பேசுறதுனால நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லி நானாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல் ஜோசப்பாவது தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்திருந்தா என்கிட்ட வந்து உன் பிரச்சனை என்ன, நான் தெரியாமல் உனக்கு ஏதாவது அநியாயம் பண்ணியிருந்த சொல்லு, உனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பு பண்ணல, ஒருவேளை என்னால் தெரியாமல் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா சொல்லு தம்பின்னு சொல்லி என்னை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதுவுமே கிடையாது. செஞ்ச பாவம் மூடி மறைச்சிட்டு இருந்த அந்த பாவம் இன்னைக்கு வந்து மலை மாதிரி ஏறி இருக்கு எல் ஜோசப்து. அதனால் அது வந்து தடையாக இருக்குது, மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருதயம் வந்து கல் மாதிரி மாறி இருக்கு எல் ஜோசப்புக்கு. அவர் மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது. புரியுதா தம்பி பென்ஸு? அவரை வந்து நீ தேவனுடைய மனுஷன்னு சொல்லி எல் ஜோசப்பை குறித்து தெரியாதவங்க கிட்ட நீ பேசிட்டு இருக்க. எல் ஜோசப்பை குறித்து நீ சொல்லிட்டு இருக்கிற சாட்சி நாளைக்கு நம்பி யாராவது இந்த ஒசூர் பகுதியில் வேலைக்காக வந்தா, இந்த இயேசு நம்மோட சபைக்கு போனால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்றைக்கி நாங்கள் வந்து எல் ஜோசப்னால இந்த இயேசு நம்மோட சபைக்கு போய் இன்றைக்கி நாங்கள் பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எல் ஜோசப்னால பட்ட அந்த பாதிப்பு, அந்த வலி வேதனை எங்களுக்கு தெரியும். எங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு எந்த நாயும் வரல, எந்த நாயும் வந்து எங்களை விசாரிக்கல. வந்தவெல்லாம் வந்து நீ பேசாத, ஆண்டூர் பார்த்துக்குவாரு, இந்த புடா கதை சொல்கிறதுக்கு தான் வரானே தவிர ஜோசப்னால் நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறியா? வா ஜோசப் கிட்ட பேசலாம். ஜோசப் தப்பு பண்ணியிருந்தா நான் புத்தி சொல்கிறேன், நீ தப்பு பண்ணியிருந்தா என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒருத்தனும் முன் வரல. தமிழ்நாட்டில் லீடர்கள்னு சொல்கிறல்ல, என்ன பிடுங்குறதுக்கு அவங்க லீடர்கள். எவன் அவங்கள வந்து லீடர்கள் வச்சுது? அவனுக்கு அவனே லீடரு. அவனுக்கு தேவை, அவன் வாழ்கிறதுக்கு, அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் லீடராக மாறுறது.
மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் லீடராக மாறுறது. உங்கள் நோக்கம் இது தானே? ஊழியன்னா இதுதானே அப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது? இது ஊழியமா? நீ ஜோசப்புடைய சபைக்கு வந்தல்ல, நீ உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்திருந்தா, தேவாவியானவர் உனக்குள்ளே இருந்திருப்பாருன்னா, ஜோசப் உன்னை வந்து கூடும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும்? உனக்குள்ள ஆவியானவர் இருந்திருப்பாருன்னா, ஜோசப் பண்ண எல்லா காரியங்களும் வந்து உனக்கு ஆவியானவர் உனக்கு காட்டியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அப்போ நீ வந்து போதனை வந்து சபைக்கு வந்த மக்களுக்குள்ள போதிக்க வேண்டியது ஜோசப் கிட்ட போய் போதிச்சிருப்ப. ஜோசப் சொல்லியிருப்ப புத்தி. ஜோசப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா தவறுகளையும் நீ வந்து அவருக்கு எடுத்து காட்டியிருப்ப, சொல்லியிருப்ப, புத்தி சொல்லியிருப்ப, கண்டிச்சிருப்ப. அப்படி பண்ணியிருப்பேன்னா ஜோசப் எப்போ மாறி இருப்பாப்ல? உன்னை போல தான் நிறைய டுபாக்கூர் ஊழியக்காரங்களும் இன்னைக்கு ஒசுருக்கு இயேசு நம்மோட சபைக்கு வராங்க. ஜோசப் அப்படிப்பட்ட ஆளுங்களை கூப்பிடுறாரு. வரவெல்லாம் ஜோசப் ஜாலரா அடிக்கிறது தான், ஜோசப்பை பாராட்டுறது தான். ஆனால் ஜோசப் பண்ணிட்டு இருக்கிற அநியாயத்தை குறித்து எவனுமே வாய் திறந்து பேச மாட்டான். அப்போ எதுக்கு பைபிளில் வந்து பிரசங்கம் பண்ணுறீங்க? யாருக்கு உபதேசம் பண்ணுறீங்க? பொய் சொல்லாதேன்னு சொல்கிறீங்களே, ஊழியக்காரன் பொய் சொல்லலாமா? திருடாதேன்னு சொல்கிறீங்க, ஊழியக்காரன் என்ன திருட்டுத்தனம் வேலை கூட பண்ணலாம். ஊழியக்காரன் ஆகிட்டா என்ன பாவம் என்னாலும் பண்ண துணிகரமா. ஆனால் அது வந்து யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க கூட என்ன செய்யக்கூடாது? வாய் திறந்து பேசக்கூடாது. அவன் அப்படியே செத்து போயிடணும். எவன்டா உங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் இதுதான் ஊழியம், இப்படி தான் ஊழியம் பண்ணணும், பொய் சொல்லி தான் ஊழியம் பண்ணணும், மக்களை ஏமாற்றி வஞ்சித்து தான் வாழணும், மக்கள்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொள்ளையடிச்சு நாம் வந்து நம்மளுடைய சந்ததிக்கு சொத்துக்களை சேர்க்கணும்னு சொல்லி எவன் சொன்னது உங்களுக்கு? தம்பி பென்ஸு, நீ போன் எடுக்கல. நீ போன் எடுத்து பேசியிருந்தேன்னா நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரன் சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பார்த்துருக்கலாம். நீயும் ஜோசப்பை போல கிளாடி தான். அதனால தான் நீ உஷாராயிட்ட. இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக கேட்குறேன், நீ உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் நான் இப்போ சொல்கிறேன், ஜோசப் வந்து தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது, தேவனுடைய மனுஷனே கிடையாது, மனுஷனு சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது எல் ஜோசப்பு. நீ தேவனுடைய மனுஷன் சொல்லியிருக்கல்ல, நிரூபி. தேவனுடைய மனுஷன் சொல்லி நீ நிரூபி. அப்போ நான் ஏற்றுக்கிறேன், நீயும் எல் ஜோசப்பு தேவனுடைய மனுஷன், உங்கள் லீடர்கள் எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். நான் பேசுனது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நான் நிரூபிக்கிறேன், எல் ஜோசப் வந்து தேவனுடைய மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். எல் ஜோசப் மட்டும் கிடையாது, நீ இதுக்கு பதில் சொல்லலைன்னா நீயும் தேவனுடைய மனுஷன் கிடையாது, நீ சொன்ன லீடர்களை எவனுமே தேவனுடைய மனுஷர்களே கிடையாதுன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். ஊழியத்திட்டு ஓடி போறீங்களா? கேள்வி கேட்குறவனுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியம் இருக்கிறவன் தான் ஊழியக்காரனா இருக்கணும். ஏன்னா ஊழியக்காரன்றவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணா கூட மூடி மறைக்க மாட்டான், ஒத்துக்குவான். தப்பு நடந்து போச்சு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன செய்வான்? ஒத்துக்குவான். தேவனுடைய ஊழியக்காரன் அவன். தப்பு பண்ணி அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணி இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற பாவங்கள் வந்து மலை போல இன்னைக்கு வந்து என்ன இருக்கு, பெருகி இருக்கு. அதனால நீங்க மனம் மாறத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய போதனைகள்னாலேயோ உங்களுடைய பிரசங்கத்தினாலேயோ எந்த மனுஷனுக்கும், உங்களை நம்பி வர எந்த மனுஷனுக்கும் கடுகளவு கூட யூஸ் கிடையாது. ஆனால் அவங்கனால வந்து உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒருத்தன் காப்பாற்றிக்கிட்டு அவன் என்ன தான் கேடு கட்டு வேலை பண்ணால் கூட அவன் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி நீ அவரை பாராட்டுற, அவர் உன்னை பாராட்டுறாரு. இப்படி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்ட கலவாணிங்க மாதிரி சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த சமுதாயத்தையும் ஏழை மக்களை வந்து ஏமாற்றி தமிழ்நாடையே நாரடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு உன் கையில் முடிஞ்சால் பதில் சொல்லு. அப்படி இல்லைன்னா வர்ற நாட்டில் உன்னை குறித்து நான் பேசுகிறேன். உன்னை குறித்து மட்டும் கிடையாது, உன்னுடைய லீடர்களும் நீயும் எல் ஜோசப்பும் நீங்கள்லாம் யார் என்னன்னு சொல்லி உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என் கடமை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கண்டு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க, பயமுறுத்தி வச்சுருக்கிறீங்க. அவங்க நம்பலாம். ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்கிறதுக்கு முடியாது. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா தைரியமாக பேசுவீங்க. நீங்கள் தப்பு பண்ணி தப்பை மூடி மறைச்சி வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அதனால் நீங்கள் வந்து கேட்க முடியாது. ஆனால் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கையில், உங்கள் கடமை. பதில் சொன்னால் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு, நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா சைலண்ட்டு உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலை நாங்கள் பார்த்துக்குறோம். குறுக்கா நடுவில் உடைய அல்லக்கயிறுங்க எவனாவது ஃபோன் பண்ணணும்னு வச்சுங்களேன்,
உங்கள் பேர் இன்னும் நாறி போயிடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.